வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஆட்டம். ஆட்டம்ல நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எதன் அடிப்படையில் ஃபில் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஆட்டம் அப்படிங்கிற டாபிக். அப்போ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான் ரேண்டமா ஃபில் ஆகுமா, எப்படி வேணாலும் ஃபில் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அது 3 பேசிக் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு அந்த ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. அது என்னென்ன பிரின்சிபிள்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்பா பிரின்சிபிள், Pauli's exclusion principle and Hund's rule of maximum multiplicity. இது ஆக்சுவலாக ரூல்னு சொல்லுவோம், பிரின்சிபல்னு சொல்ல மாட்டோம். ரூல், Hund's rule of maximum multiplicity. ஸோ இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தான் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்பா பிரின்சிபிள். அது என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஆஃப்பா பிரின்சிபிள், ஆஃப்பா அப்படிங்கிறது ஜெர்மன் வேர்டு. அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா பில்டிங் அப்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஆஃப்பா பிரின்சிபிள். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, in the ground state of the atoms the orbitals are filled in order of their increasing energies. இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன, ஆட்டம் எந்த விதமான ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகாம அல்லது அந்த ஆட்டம் மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எதுவும் பாஸ் பண்ணாம இருக்கும்போது நார்மல் கண்டிஷன்ல இருக்குல்லையா அந்த ஆட்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுதான், அந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்குது இல்லையா, அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி வரைக்கும் ஆர்டர்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. அப்போ இது நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா 1s, செகண்ட் 2s 2p, தேர்டில் பார்த்தீங்கன்னா 3s 3p 3d, ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 4s 4p 4d 4f, ஃபிஃப்த் எனர்ஜி லெவலில் 5s 5p 5d 5f, சிக்ஸ்த் எனர்ஜி லெவலில் 6s 6p 6d fgலாம் இருக்குது. பட் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்லேயே போதுமான எலக்ட்ரான் எல்லாமே ஃபில் ஆயிடுது இல்லை ஆட்டம்லேயும். ஸோ அதனால நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, ஏன் அது நமக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்பா பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு தெரியணும். அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, n+l வேல்யூ தான். n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், l அப்படிங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்கும், அசிமுதல் குவாண்டம் நம்பர் இருக்கும். அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ எந்த அளவுக்கு ரொம்ப லெஸ்ஸா இருக்கோ அதுதான் லோவர் எனர்ஜி. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஹையர் வேல்யூவா இருக்குதோ அது ஹையர் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இந்த 1s 2s 2p 3s 3p 3d அப் டு 7p வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி இந்த ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1sக்கு வரும், அதுக்கப்புறம் 2s, அதுக்கப்புறம் 2p 3s, அப்புறம் 3p 4s, அதுக்கப்புறம் 3d 4p 5s, then 4d 5p 6s, then 4f 5d 6p 7s, then 5f 6d 7p. இது எப்படி ஏரோ மார்க் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இந்த 2sல இருந்து அகைன் 3pக்கு வரணும், 3sல இருந்து 3p, 4sல இருந்து 3d, 5sல இருந்து 4d, அகைன் 6sல இருந்து 4f, 7sல இருந்து 5f. இந்த மாதிரி ஆர்டரில் தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் ஃபில் ஆகுது. சரிங்களா? இது எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி லைன் பண்ணிடுறீங்க, எதை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி லைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த n+l வேல்யூ வச்சு தான். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்தியிருக்கிறேன். எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நடத்தியிருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ்லையும் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக நடத்தியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த லைன் நான் எப்படி கொடுத்தங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ்க்கும் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டல் அப்படிங்கிறது வெரி லோயர் எனர்ஜி, அதனால தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அங்கே ஃபில் ஆகும். அங்கே ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 2sக்கு வரும். 2s ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 2pக்கு போகும். 2p ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 3sக்கு வரும். இந்த மாதிரி ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜிக்கு போகும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த n+l வேல்யூ அடிப்படையா வச்சு தான். ஸோ அதுதான் உங்களுக்கு புக்ல ஹரிசான்ல எழுதியிருப்பாங்க. 1s 2s 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 4f 5d 6p 7s.
இது என்ன ஆர்டரில் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஃப்-பாப் பிரின்சிபலை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆன இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு ஹரிசான்ல எழுதியிருப்பாங்க. இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா n+l வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸை டிசைட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய லாஸ்ட் கிளாஸ் எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை சொல்றது தான் ஆஃப்-பாப் பிரின்சிபல். நெக்ஸ்ட் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பற்றி இப்போ பார்ப்போம். பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதில் என்ன சொல்றாங்க? No two electrons in an atom can have the same set of 4 quantum numbers. ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரானுக்குமே குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர்ஸ், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ், ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸுமே ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது 4மே சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது சொல்றது தான் இந்த பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றது. அப்ப n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட லெட்டர் டினோட் பண்றது, l உங்களுக்கு தெரியும் அசிமுதல் குவாண்டம் நம்பர், ml அப்படிங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ms அப்படிங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக ஹீலியம் ஆட்டம் எடுத்துப்போம். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் என்ன? 2. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. 1 அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், s அப்படிங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர், பவர்ல 2 இருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த ஆர்பிட்டல்ஸ் பத்தி உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலா உங்களுக்கு நடத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா நான் என்ன சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஹீலியம் 1s2 சொல்லுவாங்க. பாக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் எப்படி எழுதும்? ஒரு கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ்ல 2 எலக்ட்ரான் எழுதும். ஏன்னா s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த s ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். எதுக்கு அப்படின்னா Pauli's exclusion principle என்ன சொல்றாரு? No two electrons in an atom can have the same set of 4 quantum numbers னு சொல்லிட்டாரு. ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுக்கும் சேமா 4 quantum numbers இருக்காதுன்னு சொல்றாரு. அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 னு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெல் தான் s ஆர்பிட்டல் இருக்காங்க. சோ அதுல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1. ஓகே, 2 எலக்ட்ரானுக்குமே 1 தான் வரும். அசிமுதல் குவாண்டம் நம்பர் என்ன வரும்? 0 னு வரும். ஏன்னா n-1 நமக்கு தெரியும் 0 அப்படிங்கிறது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன வரும்? அதுக்கும் 0 தான். ஓகேவா? அப்போ 2 எலக்ட்ரானுக்குமே 0 தான் வரும். அதுலயும் பிரச்சனை கிடையாது. இங்க ஸ்பின் குவாண்டம் நம்பர் படி பாத்தீங்க அப்படின்னா இவர் கிளாக் வைஸ், இவர் ஆன்டி கிளாக் வைஸ். 2 எலக்ட்ரான் உங்களுக்கு சேம் டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகாதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு பிளஸ் ஆஃப்னு வரும், இன்னொன்னுக்கு மைனஸ் ஆஃப்னு வரும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு டிஃபர் ஆகுது இல்லையா? இதைத்தான் அவர் சொல்றாரு. எந்த ஒரு ஆர்பிட்டல்லையும் 2 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸும் சேமா இருக்காது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிதான் இருக்குது. கரெக்டா 3 கரெக்டா இருந்தாலும் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் மட்டும் எப்படி இருக்குது? உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஒருத்தர் பிளஸ்ஸா இருக்காரு, இன்னொரு மைனஸ் ஆஃபா இருக்காரு. இதை சொல்ல வர்றதுதான் இந்த Pauli's exclusion principle. நெக்ஸ்ட் Hund's rule of maximum multiplicity என்ன சொல்லுதுன்றத இப்ப பார்ப்போம். Hund's rule of maximum multiplicity. இந்த Hund's rule என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Pairing of electrons in the orbitals belonging to the same subshell, அதாவது p d f orbitalsல does not take place until each orbital belonging to that subshell has got 1 electron each. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க? இந்த p orbitals, d orbitals, f orbitalsலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சப்ஷெல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எம்டி ஆர்பிட்டல்ஸ்ல சிங்கிளா தான் ஆக்குபை பண்ணும், அதுக்கப்புறம் தான் பேர் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் p ஆர்பிட்டல்ஸ் எடுத்துப்போம். p ஆர்பிட்டல்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு. px, py, pz ன்னு இருக்கு இல்லையா? சோ அதுதான் நம்ம பாக்ஸ்ல வரைஞ்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இதுல எப்படி ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 இந்த மாதிரி எம்டி ஆர்பிட்டல்ஸ்ல சிங்கிள் எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணிடும். எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? பேர் ஆகும். இந்த மாதிரி பேர் ஆகும். டி ஆர்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டி ஆர்பிட்டல்ஸ்ல 5 டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலயும் பாருங்க சிங்கிள் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னா தான் போய் சிங்கிளா தான் ஆக்குபை பண்ணும். அதுக்கப்புறம் 6th எலக்ட்ரான் தான் என்ன செய்யும்? உங்களுக்கு பேர் ஆகும். அதுக்கப்புறம் 7 8 9 10 இந்த மாதிரி பேர் ஆகும். எஃப் ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் 7 டைப்ஸ் இருக்கு. இதுலயும் பாருங்க சிங்கிள் எலக்ட்ரான் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ்லயும் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் 8th எலக்ட்ரான் என்ன செய்யும்? பேர் ஆகும். 9 10 11 12 13 14. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எம்டி ஆர்பிட்டல்ஸ்ல சிங்கிளா எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரான் பேர் ஆகும். இதை சொல்றது தான் Hund's rule of maximum multiplicity. இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் போரான் எலிமெண்ட் எடுத்துப்போம். போரான் எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1. ஸோ இது ஆர்பிட்டல்ஸ்ல எப்படி எழுதுவோம்? இதை 1s ஆர்பிட்டல், இது 2s ஆர்பிட்டல், இது
2p ஆர்பிட்டல்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, px py pz, அதுதான் இந்த 3 பாக்ஸ்ல காமிச்சிருக்கிறது. இதுல எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1s2ல ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும், செகண்ட் எலக்ட்ரான் அதுலயே தான் ஃபில் ஆகும். ஏன் ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜில தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹையர் எனர்ஜிக்கு போகும். அடுத்து 2s ஆர்பிட்டல் போகும், ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் அதுலயே அடுத்த எலக்ட்ரானும் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டல்ஸ்க்கு போகும். 2p ஆர்பிட்டல்ஸ்ல இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ சிங்கிளா ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் px ஆர்பிட்டல்ல ஆக்குபை பண்ணும். சரியா, அதே மாதிரி நைட்ரஜன் எலிமெண்ட் எடுத்துப்போம் இன்னொரு எக்ஸாம்பிள். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p3. இதுலயும் எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான், அதுக்கப்புறம் பேர் ஆகும், அதுக்கப்புறம் 2s2ல அதுக்கப்புறம் அதுவும் பேர் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2p3. சோ அதுல 3 எலக்ட்ரான் இருக்கு, 1 2 3. இந்த மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் தான் ஆக்குபை பண்ணும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p4. இதுல ஆர்பிட்டல்ஸ்ல எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1s2ல எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகும், அதுக்கப்புறம் 2s2ல எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகும், 2p4னு சொல்லும்போது 4 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னா சிங்கிளா ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் அகைன் 4th எலக்ட்ரான் px ஆர்பிட்டல்ல பேர் ஆகும். சோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ்ல தான் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆகும். சரியா, இதை சொல்றதா ஹுன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. சோ இது வரைக்கும் நான் நடத்தின ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் ஆட்டம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸை போய் பாருங்க. ஏன்னா ஆர்பிட்டல்ஸ் பத்தியும் அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸை பத்தியும் உங்களுக்கு டீட்டெயிலா நடத்திருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஹுன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டியா இருக்கட்டும், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலா இருக்கட்டும், அல்லது ஆஃப்பர் பிரின்சிபலா இருக்கட்டும், அதை அடிப்படையா வச்சு தான் அந்த 3 பிரின்சிபலுமே இருக்குது. இதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு புரியாம இருந்தா தான் இது உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். சரியா, சோ கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.